ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பாக செவ்வையாக்கும் கர்த்தர் என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நமக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவாராக. செவ்வையாக்குதல் என்று சொன்னால் மேக்கிங் இட் ஸ்ட்ரைட் ஆர் கிளியர், அல்லது அந்த இடத்தை முழுவதும் அப்படியே நான் செல்வதற்கு ஏதுவாக சரி செய்யப்படுகிற விஷயம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சமூகம் எனக்கு முன்பாக சென்று நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்றால், உனக்கு ஏற்றார் போல, விரும்புகிறதற்கு ஏற்றார் போல, உங்களுக்கு அவசியப்படுகிறதற்கு ஏற்றார் போல, உங்களுடைய தேவைக்கு ஏற்றார் போல நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பாக செவ்வையாக்கும் கர்த்தர் என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் எனக்கானவைகளை செவ்வையாக்குவார். ஹல்லேலூயா. எனக்கானவைகளை செவ்வையாக்குவதற்கு யாரும் இல்லை, ஆனால் நம் தேவன் இருக்கிறார். நமக்காக, நம்முடைய வளர்ச்சிக்கு, நம்முடைய குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு, நம்முடைய குடும்பத்தை பார்த்து யாராகிலும் வந்து, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் குடும்பம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், அப்படி யாராவது சொல்ல வர்றாங்களா பாருங்கள். அப்படி நமக்கு யாராவது இருக்காங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் தரேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நல்ல திறமை இருக்குது, நல்லா செய்யுங்க, நான் என்னால் முடிஞ்ச பணத்தை தரேன், என் ஆலோசனையை தரேன், என் யுக்தியெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் நல்லா டெவலப் ஆயிருங்க, நீங்கள் நல்ல பெரிய ஆளாக ஆகிடலாம், இப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட இது வரைக்கும் வந்து பேசியிருக்காங்களா? பதில் சொல்லுங்கள். யாராவது பேசியிருக்காங்களா? இல்லை. ஏன்னா ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனை உயர்த்துவதை குறித்த எண்ணமோ விருப்பமோ ஆசையோ ஆர்வமோ என்ன செய்யறதில்ல, வர்றதில்லை. எல்லாருக்கும் என்ன ஆசைன்னா, நான் உயர்ந்துடணும். ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் என்ன பாருங்க, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். அவர் பாரபட்சம் பார்க்கவில்லை. அவர் பாரபட்சம் பார்க்காதவர் என்பதில் முக்கியம் எங்கே என்று சொன்னால், இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களும் அவருக்கு சமம். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த பூமியில் உள்ள எல்லாருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஒருவருக்கு கொடுத்து ஒருவருக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை. பிஸ்னஸ் எத்திக்ஸ், அதாவது வியாபார யுக்தியில் இருப்பவர்களுக்கு என்ன பலன் வர வேண்டும் என்று அவர் டிசைன் பண்ணி வைத்திருக்கிறாரோ அதற்குரிய பலன் எல்லாருக்கும் என்ன செய்து கிடைக்குது. அது எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மனுஷனுக்கு அது கிடைக்கும். மனுஷனுக்கு அது கிடைக்கும். இந்த உலகத்தில் கர்த்தர் அப்படித்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை வைத்து தான் உலகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, நான் பிரயாசப்படுகிறேன், எனக்கு எல்லாம் உண்டாகிறது, எனக்கு எதுக்கு கடவுள் என்று உலகம் யோசிக்கிறது. ஆனால் அது அவர் டிசைன் பண்ணி வைத்ததுனால தான் அப்படி நடக்குன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள நிறைய பேருக்கு என்ன இல்லை, நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. ஆகையினாலே உலகம் கர்த்தரை தேடவில்லை. ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் என்றால், அவருடைய பிள்ளையாய் மாறியிருக்கிறோம் என்றால், நம்முடைய கர்த்தர் நமக்காக காரியங்களை செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்காக அவர் செவ்வையாக்கி காரியங்களை வழி நடத்துவார். அப்போ ஆண்டவர் அதை செய்வதற்கு இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நாம் அவருடையவர்களாய் இருப்போம் என்றால், நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொன்னால், நமக்காக யாரை கொண்டும் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. யாரை கொண்டும் கர்த்தர் செய்வார். அவர் செய்ய வல்லவர். அவரால் ஒன்றும் கூடாது என்று எதுவுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்கிறது என்றால், அது யாருக்கு நடக்கிறது என்பதுதான் ரொம்ப விசேஷம், முக்கியம். அப்போ நான் யாராய் இருந்திருக்க வேண்டும், எனக்காக யாரை வைத்து வேணாலும் என் ஆண்டவர் செய்வார் என்றால், நான் யாராய் இருக்க வேண்டும் என்றால், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் இருந்திருக்க வேண்டும்.
காரணம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்காகவே தான் இந்த முழு வேதாகமும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு நமக்கு முன் அடையாளமாக அங்கே இஸ்ரவேல் ஜனம் என்று சொல்லி ஒரு சந்ததியை குறிப்பிட்டு, அந்த சந்ததிக்கு என்னெல்லாம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரோ அது ஏதோ வித்தியாசமாய் அல்ல. அவர் இந்த உலகத்தை படைத்த தேவன், அவர் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இஸ்ரவேலர்களாய் இருக்கிற அவர்கள் மாம்சத்தில் உள்ள இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்டதை ஆவியினால் மீட்கப்பட்ட, இரத்தத்தினால் மீட்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாமும் அதே இஸ்ரவேலர்களாக கருதப்படத்தக்க கர்த்தர் நம்மையும் மாற்றி அதே ஆசீர்வாதத்தை நமக்கும் தந்தருளுகிறார். அல்லேலூயா. அவர்கள் மாம்சத்தின்படி பிறந்தபடியினால் அதை பெற்றுக்கொள்ள தகுதி அடைகிறார்கள். ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அதை பெற்றுக்கொள்ள தகுதி அடைகிறோம். அப்படியானால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் யார்தான்? இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. அவர்கள் பிறப்பின்படி, அதை என்ன சொல்லுவாங்க, வம்ச வழியின்படி பரம்பரையாக அவர்கள் யார்? இஸ்ரவேலர்கள். ஆனால் நீங்களும் நானும் யார்? ரட்சிப்பின் வழியிலே இஸ்ரவேலர்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் இஸ்ரவேலர்கள். அந்த 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 இணைப்பை தருவதற்காக அவர் நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினபடினால் நாம் இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகையினால தான் இந்த செய்தி நமக்கு இதை நம்முடையதாக ஆக்கிக் கொள்ளத்தக்க நாமும் விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த பகுதியிலே நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிற அந்த விஷயம் யாரிடத்திலே யார் சொன்னது, எதற்காக சொன்னது என்று பார்த்தால், ஆண்டவர் கோரேஸ் என்றதான ஒரு ராஜாவினிடத்தில் போய் பேசுகிறார். எதற்காக பேசுகிறார்? தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியை விடுவிக்கும்படி. அல்லேலூயா. அப்ப எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் செவ்வை பண்ண வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய பிள்ளைகள் தான் வேண்டும் என்று அவசியம் இல்லை. யாரை கொண்டு வேணாலும் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஒரு சாட்சி விதமாய் சொல்லப்பட்டது. ஒரு நபர் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டே இருந்தாராம். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நீர் எனக்கு இந்த காரியத்தை சந்தித்தே ஆக வேண்டும், தர வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டே ரொம்ப அதிகமாக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்போ ஆண்டவர் அவருக்கு, இவர் ஜெபிக்கும் பொழுது, இப்போ சபையில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம் சரிங்களா, நம்ம இப்போ நான் ஜெபிக்கிறேன்னு வச்சுக்குவோம். நான் ஜெபிக்கும் போது என்ன ஜெபிப்பேன்? ஆண்டவரே இதெல்லாம் சபையில் இதெல்லாம் செய்யப்படணும் ஆண்டவரே, அதனால் சபைக்கு வர்ற மக்கள் எல்லாம் உற்சாகமாக கொடுக்க என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. அவங்க மூலமாக கர்த்தாவே நீர் வச்சிருந்தீர்னா, அப்படி தான் தரப்போறீர்னா தாங்க. இப்படியெல்லாம் ஜெபிப்பது தான் வழக்கம். அதே மாதிரி தான் அவரும் ஜெபிச்சிட்டு இருக்கிறார். ஆண்டவரே உதவி செய்யுங்க அப்படின்லாம் ஜெபிக்கிறார். ஆனால் அவருக்கு அறிமுகமான யாருமே உதவி செய்யவில்லை, எந்த உதவியும் வந்து சேரவில்லை. ஆனால் திடீரென்று ஒரு நாள் 2 வீடு தள்ளி இருந்த இயேசுவை அறியாத ஒரு சகோதரர் வந்தாராம். வந்து இந்த வீட்டுக்கு வந்து கதவை தட்டினாராம். கதவை தட்டிட்டு சொன்னாராம், நேற்று இரவு நீங்கள் கும்பிடுகிற இயேசு என்கிட்ட வந்து இந்த அமௌண்ட்டை உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி என்ன சொன்னார். அதனால நான் கொண்டு வந்தேன்னா இவருக்கு ஏற்றுக்கொள்ள மனதில்லை. என் மனசில் வந்திருக்கிறது யார்? இயேசுவை அறியாத வேற யாரோ ஒருத்தர். இவருக்கு மனசுக்குள்ளே ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை, அதை வாங்கவும் விருப்பம் இல்லை. அது எப்படி? நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து எனக்கு என்ன செஞ்சுருக்கணும், கொடுத்துருக்கணும். யாரோ ஒருத்தர் வந்துன்னா ஒருவேளை இது சாத்தானுடைய தூண்டுதலாக இருக்குமோ அப்படின்லாம் இவருக்கு குழப்பத்தில் இவர் என்ன பண்ணிட்டாரு, சரிங்க ஐயா சந்தோஷம், நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம், நான் இன்றைக்கு ஜெபம் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் உங்கள்கிட்ட வந்து என்ன பண்ணிக்கிறேன், வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே இவர் பரவாயில்ல, என்கிட்ட சொன்னதுனால நான் செய்கிறேங்க, வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு வந்து நாளைக்கு வாங்கிக்கோங்க. இவர் நைட்டு ஃபுல்லாக ஜெபம் பண்ணாராம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நான் எப்படி நினைத்து கொண்டு இருந்தேன், ஆனால் இப்பொழுது திடீரென்று 2 வீடு தள்ளி இருக்கிற அந்த சகோதரன் வந்து எனக்கு உதவி செய்கிறாரே, என்ன ஆண்டவரே அப்படின்ன உடனே ஆண்டவர் சொன்னாராம், எப்பா நான் என் பிள்ளைகிட்டெல்லாம் சொல்லி பார்த்தேன்,
என் பிள்ளை எல்லார்ட்டையும் வரிசையாக ஒருத்தட்டையும் என்ன செஞ்சு பார்த்தேன், சொல்லி பார்த்தேன். ஒருத்தர் என்ன செய்யலை, கேட்கல. ஆனால் இவர் அப்பப்போ என்னைய கூப்பிடுவார். அதனால அவர்கிட்ட சொல்லி பார்த்தேன். அவர்கிட்ட சொல்லி பார்த்த உடனே உனக்கு வந்துட்டாருப்பா, நீ அதனால் வாங்கிடு அப்படின்னு சொன்னாராம். மறுநாள் இவர் நேராக போனாராம். ஐயா, இரவெல்லாம் நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் உங்கள்கிட்ட வாங்கிக்க சொன்னார் அப்படின்னோடனே இவர் கொடுத்துட்டு சொன்னாராம், நீங்கள் உங்கள் வீட்டில் சத்தமாக ஜெபம் பண்ணுறதை கேட்டு தான் நானே இந்த இயேசுவேன்னு கூப்பிடுவேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுற சத்தத்தை கேட்டு தான் நீங்கள் சத்தமாக, இவ்வளவு சத்தமாக கூப்பிடுறாரு, உங்களை ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நானும் அப்பப்போ எனக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கிற நேரம், ஏதாவது பிரச்சனை வர நேரம், நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி தான் நானும் என்ன செய்வேன், இயேசுவே, அந்த அவர் சொல்லி ஜெபம் பண்ணுறாருல அந்த இயேசுவே என்னையும் காப்பாற்றுங்கப்பான்னு சொல்லுவேன். நிறைய தடவை எனக்கு இயேசு என்ன பண்ணியிருக்காரு, உதவி செஞ்சிருக்கிறாரு. அதனால என்கிட்ட ஏற்கனவே அவருக்கும் எனக்கு என்ன இருக்கு, தொடர்பு இருக்கு. அதனால அவர் சொன்னார், நான் செஞ்சிட்டேன். இப்போ இவருக்கு ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, நான் சொன்ன யாரும் என்ன செய்யலை. ஏன் இந்த உதாரணத்தை உங்களுக்கு இப்பொழுது சொல்லுகிறேன் என்றால், நீங்களும் நானும் நினைக்கிறபடி அல்ல, கர்த்தர் யாரை கொண்டுனாலும் எப்படினாலும் செய்வார். அல்லேலூயா. யாரை கொண்டுனாலும் அதை செய்வார். அப்போ என்ன செய்ய வேண்டியதில்லை, இவர் தான் வருவார், அவர் தான் வருவார், இந்த சிஸ்டர் வருவாங்க, இந்த அங்கிள் வருவாங்க, இந்த ஆன்ட்டி, யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவரே நீர் செய்ய வல்லவர் என்றால் அவருக்கு யாரை வேணுமாலும் பயன்படுத்துவார். எலியாவை போஷிக்க யாரை பயன்படுத்த முடிந்தது, காகத்தை பயன்படுத்த முடிந்தது. ஒரு யோனாவை கொண்டு போய் தீர்க்க தரிசனம் சொல்ல அந்த ஊரில் சரியாக போய் இறக்குறதுக்கு வேற எதுக்குள்ளேயாவது வச்சு கொண்டு போனால் இவன் மறுபடியும் வேற ஊருக்கு போயிடுவான்னு சொல்லி ஒரு வாய்க்குள்ளே போட்டு அமுக்கி மீன் வயிற்றுக்குள்ளே வச்சு, அந்த மீன் பாருங்கள் 3 நாள் சாப்பிடாமல் இருந்து அந்த மீன் அதுக்கு கீழ்ப்பிடிஞ்சு நேராக போய் எங்கே கக்குச்சான், நினிவேக்காரன் மனம் திரும்பினதில்லை. ஒரு காரணம் என்ன தெரியுமா, ஒரு காரணம் என்னன்னா, கப்பல் இல்லை அந்த இடத்துல, கப்பல் வரல. ஆனால் திடீர்னு ஒரு மனுஷன் எதுக்குள்ள இருந்து வரான், கடலுக்குள்ள இருந்து நடந்து வரான். ஒரு மீன் வந்து கக்கிட்டு போகுதுன்னா கர்த்தர் நம்ம மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். ஆகையினால ஜனமே எல்லாரும் மனம் திரும்பு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு நமக்கு உதவி செய்கிறதுக்கு யாரை வச்சுனாலும் செய்ய அவரால் முடியும். நீங்கள் நினைக்கிற ஆள் வராது சில நேரத்தில், ஏன்னா அவங்களுடைய காதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கும். ஆனால் கர்த்தர் யாரை கொண்டு வேணாலும் செய்வார். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? உங்கள் காரியத்தை முடிப்பதற்கு நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனுக்கு லேசான காரியம், அல்லேலூயா, லகுவான காரியம். நீங்கள் நினைப்பது போல யாரோ ஒரு கர்த்தருடைய பிள்ளை வரும் அப்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே யாராவது உம்முடைய பிள்ளையை கொண்டு வந்து எனக்கு, அதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு யாரை வச்சு செய்யணும்னு அவருக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் யாரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கார், யார் என் பேச்சு கேட்பாங்களோ அவங்க மூலமாக செஞ்சுட்டு போகிறேன். அப்போ இந்த இடத்துல இந்த கோரேசு ராஜா என்ன யோசனையில் இருக்கிறார், என்ன எதிர்பார்ப்பில் இருக்கிறார், என்ன விதத்தில் இருக்கிறார் என்றால், இந்த கோரேசு ராஜா தானியேலினுடைய செயல்பாடுகள், அங்கே இருந்த எஸ்ரா, நெகேமியா, அங்கே இருந்ததான ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகு எல்லாரையும் என்ன பண்ணவர், பார்த்தவர். ஏனென்றால் நேபுகாத் நேச்சாரின் காலம், தரியுவின் காலம், இந்த ராஜாக்கள் காலத்திலெல்லாம் இவரும் வல்லமை உள்ளவராய் இருந்தவர். அவர்கள் ஒரு விதமான நாட்டுக்கு ராஜா என்றால் இவர்கள் வேறு இடத்துல, இவர் பெர்ஷியா நாட்டின் அதிபதியாய் ராஜாவாக இருக்கிறான். இவன் கேள்விப்பட்டிருக்கிறான் அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும். அப்பொழுது இவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது, இந்த தேவன் பெரியவர். நேபுகாத் நேச்சாரே என்னதான் செஞ்சார், தரியு ராஜா என்ன செஞ்சார், தானியேலை சிங்கக்கபிலிருந்து வெளியே எடுத்துட்டு என்ன எழுதினார்னு போட்டிருக்கு வேதம், தானியேலின் தேவனே தேவன், ஜீவனுள்ள தேவன், சாதாரண தேவன் அல்ல, ஜீவனுள்ள தேவன். அவரால் எல்லாம் கூடும், அவரை போல ரட்சிக்கத்தக்க தெய்வம் இல்லை. தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் கடைசிய 4 வசனங்கள் அதை தெளிவாய் சொல்லுகிறது. இதை எல்லாத்தையும் ஏற்கனவே யாருக்கு தெரியுங்க, கோரேசுக்கு தெரியும். ஆனால் கோரேசு இந்த தானியேலை போல ஜெபிக்கிறவன் அல்ல, தானியேலை போல
ஜெபிக்கிறவன் அல்ல. அவர் சொல்லுகிறார், தானியேலே, தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். அதே கைதான் கொஞ்ச நாளைக்கு முன்னால என்ன எழுதுது? இவனை சிங்க கபிகளே தூக்கி கொண்டு என்ன செய்யுங்க, போட்டு கொலை செய்து விடுங்கள், இவன் சகாப்தத்தையே முடித்து விடுங்கள் என்று எழுதின கையை வைத்து திரும்ப எழுத வைக்கிறார். தானியேலின் தேவனே தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அப்படி செய்ய வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்கிற வைராக்கியம் அதை செய்ய வைக்கும். ஹல்லேலூயா. காரணம், நம்முடைய தேவன் வைராக்கியம் உள்ள தேவன். நம்முடைய செயல்கள் தான் கர்த்தரை செய்ய வைக்கும். ஆண்டவர் எதின் அடிப்படையில் செய்கிறவர்? நம்முடைய கிரியைகளின் அடிப்படையில் செய்கிறவர். காரணம், அவருடைய நியாய தீர்ப்பு எதின் அடிப்படையில் தான் இருக்கிறது? கிரியைகளின் அடிப்படையில். அல்லேலூயா. மாற்றி ஏதாவது செய்தி கேட்டு மனசில் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து போடுங்க. ஒரே விஷயந்தான், நம்முடைய கிரியைகளின்படி தான் நமக்கு என்னது? நியாய தீர்ப்பு. அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அவனோடு கூட வருகிறது, என்னோடு கூட வருகிறது. நான் அதை வச்சு தான் என்ன செய்ய போகிறேன்? ஆமாம், ஆகையினால தான் ஜீவ புஸ்தகத்தை திறக்கிறாராம். ஏன் புஸ்தகத்தை திறக்கணும்? அதில் தான் என்னை பற்றி எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கிறது. என்னை பற்றி என்ன எழுத போறாரு? ஏன் எழுத போறாரு? நான் செய்கிற எல்லாவற்றையும் எழுதி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டிலே நம்மை பற்றி ஆண்டவர் தவறாய் எழுத அல்ல, பாவத்தை எழுத அல்ல, நம்முடைய பரிசுத்தத்தை எழுதட்டும். ஹல்லேலூயா. நம்முடைய நல்ல சிந்தைகளை எழுதட்டும். இந்த காலத்தில் ஒருவேளை ஒருவர் வந்து சொல்லலாம், சிலர் வந்து உங்களிடத்தில் சொல்லலாம், இந்த வாழ்கிற காலத்தில் வாழ்ந்தாதான் உண்டு, இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணி வாழ முடியலன்னா என்ன வாழ்க்கை? அதுக்கு எதுக்கு நம்ம சம்பாதிக்கணும், அதுக்கு எதுக்கு இருக்கணும்னு சொல்லி கூட நம்மளை திசை திருப்புவாங்க. இந்த உலகத்தில் எதை சொல்லி உங்களை திசை திருப்பினாலும் உங்கள் கவனம் முழுவதும் என் இரட்சகர், என் தேவன், என் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வதை தவிர வேறு எதையும் செய்வதில்லை. ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் எதை செய்வானா? அவருக்கே சித்தமானதை செய்வான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபிலோன் கெட்டு போய் கிடக்கும், கெட்டு போகிறதுக்கான வழி 1000 வழி இருக்கும், அந்த வழிக்குள்ளேயும். காரணம் என்ன? நம்ம ஆண்டவருக்காக. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எனக்காக செவ்வை பண்ண வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும். எதின் நடுவில்ங்க? நீங்கள் சொல்கிறீங்களே, மாஸ்டர் நான் நல்லா இருக்கலான்னு தான் நினைக்கிறேன், அப்படியே என்ன செய்கிறது? சிலர் வந்து என்கிட்ட பேசி என்னை அப்படியே என்ன பண்ணியிருந்தாங்க, என் நண்பர்கள் என்னை பேசி அப்படியே கொண்டு போயிருந்தாங்க. இல்லைங்க, யார் என்ன கொண்டு போக வந்தாலும் ஆண்டவர் சொல்லுவார், உன் நினைவு எங்கே போச்சு? உன் சிந்தை எங்கே போச்சு? உன் யோசனை எங்கே போச்சு? இன்னும் கொஞ்சம் இதாக புரிகிற மாதிரி சொன்னால், உன் புத்தி என்ன பண்ணுச்சு? 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. உன் சொந்த புத்தி என்ன முடிவெடுக்கிறது? அதை வைத்து தானே நியாய தீர்ப்பே இருக்குன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? இப்போ நீங்கள் ஒரு நினைவு வருது பாருங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்த உடனே உங்களுக்கு எல்லாருக்குள்ளும் நினைவு வந்தபடினால்தான் எல்லாம் எங்கே வந்திருக்கீங்க? ஆலயத்துக்கு வந்துடுறீங்க. ஆனால் பயபக்தி கலந்த கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கணும்னு எண்ணமும் சேர்ந்து இருந்துச்சுன்னா இன்றைக்கி யார் எங்கே கூப்பிட்டாலும் என்ன செய்ய மாட்டீங்க? போக மாட்டோம். இப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே கூட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்முடைய செயல் ஃபுல்லாக யாருக்கானதாக மாறிடும்? ஆண்டவருக்கானதாக மாறிடும். நான் எது செய்தாலும் அது ஒரு நாளும் மற்ற எதுவும் என்னை தேவனுடைய காரியத்திலிருந்து என்ன செஞ்சிடக்கூடாது? பிரிச்சிடக்கூடாது. எல்லோரும் முக்கியம்தான், எல்லாரையும் விசாரிக்கிறோம், ஃபோன் பண்ணுறோம், பேசுகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் எந்த உறவும் எதுவும் என்னை தேவனிடத்திலிருந்து கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது? குறைக்கக்கூடாது. ஏன் அப்படி நான் சொல்லுகிறேன்? ஆண்டவருக்காக வாழ்கிற அந்த வாழ்வு தான் கர்த்தர் எனக்கான செவ்வை பண்ணுகிற விதம் உண்டாகிறது. நிறைய நேரத்தில் நமக்கு ஏன் செவ்வையாக்க முடியல ஆண்டவராலன்னா, நம்மளை சார்ந்துடுறோம், என்னை சார்ந்து அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும், நான் யார்? காலையில் பூத்து மாலையில் வாடி போகும் பூவுக்கும் புல்லுக்கும் ஒப்பாயிருக்கிறேன். ஆனால் நான் எப்படி, நிறைய பேர் என்னை மதிக்கிறாங்களே, அதுதாங்க வாழ்க்கை. இல்லை நான் பெரிய ஆளாக இருக்கிறேனே, அதுதான் வாழ்க்கை.
எனக்கு காசு பணம்லாம் நிறையா இருக்க, அதுதான் வாழ்க்கை. ஆனால் நிலை என்ன? நம்முடைய நிலை என்ன? பூவுக்கும் புல்லுக்கும் ஒப்பான ஆள் தான் நம்ம. காலையில் பூத்து மாலையில் மடிந்து போகிற பூவுக்கும் புல்லுக்கும் ஒப்பா இருக்கிற ஆளை ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விசேஷித்தவர்கள். மத்தேயு சுவிசேஷம் தெளிவாய் சொல்லுகிறது, காட்டு புஷ்பத்தை நான் போஷிக்கிறேன், காகத்தை போஷிக்கிறேன், பறவைகளை போஷிக்கிறேன், எல்லாத்தையும் போஷிக்கிறேன். அதையே நான் போஷிக்கும்போது அவைகளை பார்க்கலாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறேன். ஆனால் விசேஷித்த நமக்குரிய கேரண்டி என்னது? பூவுக்கும் புல்லுக்கும். அப்படி காலையில் பூத்துட்டு சாயந்தரம் பார்த்தா இப்படி விழுந்துருமா? அவ்வளோதான் நம்ம லைஃப் ஸ்டைலாம், நம்ம உயிர், நம்முடைய வாழ்வு இது, அவ்வளோதான். ஆனால் நம்ம ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கிறோம். அதுக்காண்டி ஆண்டவர் உடனே காலையில் நல்லா வச்சுட்டு சாயந்தரம் சாவடிக்கிறவர் அல்ல. உதாரணத்துக்கு ஏன் சொல்கிறாருன்னா, நம்ம கையில் ஒன்றும் இல்லை. காலையில் பூத்த பூவுக்கே சாயந்தரம் பூத்த மாதிரி இருப்போமான்னு அதுக்கு தெரியாதுன்னு சொல்லி தான் உணர்வை தராரு. ஆனால் அப்படி இருக்கிற நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார், நீங்களும் நானும் யாருன்னு? விசேஷித்தவர்கள். அப்போ விசேஷித்தவர்கள் அவருடைய பக்கமாக இருக்கும்போது அவர் சகலவற்றையும் செவ்வையாக்குகிறார், அவர் சகலவற்றையும் அங்கே நேர்த்தியாய் தருகிறார். அப்படி ஒரு முயற்சி ஆண்டவர் எடுக்கும்போது தான் அந்த வசனத்தில் 14:14 நாம் வாசித்த அந்த வசனத்தில் நோவா, தானியேல், யோபு ஆகிய இந்த 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர். எவ்வளோ கேரண்டியாக அவர் 3 பேரை சாட்சி சொல்றார். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி. நான் ஏன் தானியேலை இதில் வந்திருக்கிறனால நான் சொல்கிறேன் அப்படின்னா, நோவாவும் அதே மாதிரி தான். அவர் இருந்த காலத்தில் எல்லாரும் பொல்லாதவர்களாக இருந்தார்கள். மனுஷனை ஏன் படைச்சோன்னு விஷனப்படுற காலத்தில் யார் இருந்தா? நோவா இருந்தார். அப்படியே கொஞ்ச காலத்தில் தான் யார் வர்றா? யோபு வர்றார். யோபுவும் அதே போல் அவர் இருந்த காலத்திலையும் அவர் ஊரை சுற்றி எல்லாம் எப்படி தான் இருக்குது? அப்படி தான் இருக்குது. தானியேல் இருந்த நாட்களிலே அவர் காலத்திலேயும் தேவனை வணங்க விடாதபடி தடை செய்கிற காலம் அங்கே என்ன செய்தது? இருந்தது. தேவனை பின்பற்ற முடியாத அளவுக்கு தடை செய்கிற காலம் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்டவங்க எப்படி இருந்தாங்கன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார். நோவா எதை குறித்தும் கவலைப்படவில்லை. கர்த்தர் சொன்னபடி பேழை செய்தார், கர்த்தர் சொன்னபடி காப்பாற்றப்பட்டார். தானியேல் தன்னுடைய வாழ்விலே எந்த சூழ்நிலை வந்தாலும், மரணம் வந்தாலும் சரி, நீங்கள் சிங்கத்தில் போட்டாலும் சரி, எதில் தூக்கி போட்டாலும் சரி, நான் என் தேவனை தவிர, என் தேவனோடு பண்ணியிருக்கிற பொருத்தனையை தவிர, என் தேவனோடு செய்திருக்கிற உடன்படிக்கையை விட்டுவிட்டு, என் தேவனுக்காக நான் இருக்கிற வைராக்கியத்தை விட்டுவிட்டு, நீங்கள் சொல்லுகிற எதற்காகவும் நான் என்ன செய்ய மாட்டேன், அசர மாட்டேன் என்று சொல்லி தன்னை காத்து கொண்டவர் தானியேல். யோபு எல்லாத்தையும் அழித்து போட்ட பிறகு, நமக்கு எல்லாம் எப்போதுமே ஆண்டவர் ஜெபம் பண்ண உடனே கொடுத்தா தான் ஆண்டவர் கூட சரியாக இருக்க மாதிரி நினைக்கிறோம். எனக்கு எப்படி அப்படின்னு கேட்கக்கூடாது ஒரு நாளும். அப்போ யோபு அப்படி கேட்டிருந்தா என்ன செய்யறது? எல்லா நாளும் எல்லா நேரமும் நீங்கள் ஆண்டவருக்குள் இருக்கிற உங்களுக்கு நன்மையே நடந்துக்கிட்டு இருக்கணும் அப்படி கிடையாது. சில வேளைகளிலே சில பாடுகள் வழியாக செல்லத்தான் வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த மாம்ச மனுஷனுக்கு எப்படி, நீங்கள் என்னைய தப்பாக யாரும் நினச்சிக்காதீங்க, சில பாடுகளுக்குள்ளே விட்டால் தான் சில அறிவு, புத்தி, ஞானம் சில நேரம் நமக்கு என்ன செய்யும், வரும். எல்லாரையும் கேளுங்க, நீங்கள் எப்படிங்க இந்த நிலைமைக்கு வந்தீங்கன்னு கேளுங்க. எவ்வளோ ஃப்ளாஷ்பேக் இருக்குது தெரியுமா? எவ்வளவு ஃப்ளாஷ்பேக் இருக்குது நமக்கு. ஐயோ, நான் இப்படி ஒரு விஷயத்தில் போனேன், அப்புறம் நிறைய பேர் என்னை ஏமாற்றிட்டாங்க, நிறைய நேரம் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்புறம் நான் இப்போ சுதாரிச்சுக்கிட்டேன். எதுக்கு? அப்போது அந்த பாதையில் விட்டால் தான் இந்த சுதாரிச்சிட்டேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதை வாயில் சொல்லும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், யாரும் கேட்க மாட்டோம். இப்போ நானே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த பிரசங்கத்தையே முழுவதும் அப்படியே ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் இதை புரிய வைக்கிறதுக்குன்னு ஒரு சூழ்நிலைக்குள் அனுப்பி அப்புறம் தான் புரிய வைக்கிற அளவுக்கு நம்மளும் என்ன செய்யக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது. நிறைய நேரம் நமக்கு அப்படி ஆயிடுது. அப்படி அல்ல. எல்லாருக்கும் அனுபவங்கள் இருக்க காரணம் என்ன? சில வேளையில் நமக்கு சொல்லும்போது புரியாதபடினால் அந்த பிரச்சனைக்கு உள்ளே போய் தான் என்ன பண்ணியிருக்கு, ஒரு தெளிவு வந்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே அப்படி தான் தெளிவு வந்திருக்கு, தவறு இல்லை. சில வேளையில் நமக்கு சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில கோபங்கள், சில வெறுப்புகள், சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் நல்லது.
ஏன்? அது மூலமாக தான் சில நன்மைகளை புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. சில காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். அப்போ இங்கே யோபுக்கு அப்படி தான் வந்தது. எல்லாம் நல்லா இருக்கிற மனுஷன் திடீர்னு எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். அப்போ உடனே இவர், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து என்ன யூஸு, ஒரு பிரயோஜனம் இல்லை, எல்லாம் போயிடுச்சே. அது எப்படி போச்சுனாலும் ஸ்தோத்திரம் பண்ணிங்களா? ஆண்டவரே ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்க்குறாரு. அவர் எப்படி ரசிக்கார் பார்த்தீங்களா? அவர் ரசனையே பாருங்கள். யோபு இருக்க அவ்வளோத்தையும் எடுக்கிறதுக்கு அனுமதியை கொடுத்துட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார். யாரை? யோபுவை. என்ன செய்கிறான்னு பார்ப்போம். ஏன் ஆண்டவரை இப்படி ஒரு சோதனை? நானாக சோதிக்கலாம்னு நினச்சேன், என் அன்பு மிகுதி சோதிக்க முடியல. சோதனைக்காரன் வந்து அனுமதி கேட்ட உடனே நான் என் அன்புனால தான் விட்டேன். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? சோதனைக்காரன் வர்றான், சோதனைக்காரன் வந்து கேட்கிறான், நீர் யோபுவை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர், அதனால தான் அவர் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு, நீ என்ன செய்ய விரும்புகிற? இவர் சொல்கிறாரு, உயிரை தவிர நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் ஒன்று ஒன்றா போகுது. நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அது போயிடுச்சு, இது போயிடுச்சு, அங்கே கழுதையெல்லாம் காணோம், எல்லாம் ஓட்டிகிட்டு போயிட்டாங்க, அங்கே கொண்டு போட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. 10 பிள்ளைங்க முதற்கொண்டு செத்து போச்சு. திரும்ப அவர் ரொம்ப நல்ல உத்தமன், சன்மார்க்கன். இன்னொரு மனைவி மூலமாக இன்னொரு 10 பிள்ளை பிறக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மனைவியவே வச்சுருக்கார். அதை தவிர மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார்? அனுமதி கொடுத்தார். எடுத்துட்டார்ல, ஆண்டவர் ஒன்றும் செய்யலை, அனுமதி கொடுத்தார். காரணம் ஒன்றே ஒன்று தான். எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, மனைவி பேசினதையும் பார்க்கிறார், நண்பர்கள் பேசினதையும் கேட்கிறார். கடைசியாக ரிப்போர்ட் சொல்லுகிறார், யோபு போல நீங்கள் யாரும் எப்படி இல்லை, நிதானமாக இல்லை. ஏன் ஆண்டவர் அப்படி பேச வேண்டும்? ஏன் சாட்சி கொடுக்க வேண்டும்? காரணம் அதுதான் ஏன் யோபு அப்படின்னு சொல்கிறார். அப்போ எனக்கு திடீரென்று ஒரு நாள் ஒன்றுமே கொடுக்காமல், ஒரு ஆசீர்வாதம் விடாமல் இருக்கிற அன்னைக்கு தான் அவர் காதை நல்லா என் பக்கமாக வச்சு என் முணுமுணுப்பு எல்லாத்தையும் கேட்க விரும்புகிறாரு. அன்னைக்கு தான் நம்ம ஒரு 10 நாளைக்குள்ள ஆசீர்வாதத்தை சேர்த்து வச்சு ஒரு அடி அடிச்சிடுவோம், பேசி முடிச்சிருவோம், எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்னைக்கு நீங்கள் ஒன்றும் எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் தரலையா? நீர் நல்லவர். ஆமேன். நம்மளால் சொல்ல முடியுதா பாருங்கள்? அதெல்லாம் எப்படிங்க சொல்ல முடியும்? அதுதாங்க அனுபவமே. நீங்களும் நானும் தந்த ஆண்டவர்னு சொன்னால் நீங்களும் நானும் யாராக போயிடுறோம் தெரியுமா? அவர் நமக்கு தந்தா நல்லவர், இல்லைன்னா யார் அவர் கெட்டவர்னு போனால் என்னவாய் போயிடுது? அது ஏதோ பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் போல் ஆயிடுது. நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் இல்லை, நம்ம அவருடைய பிள்ளை. நாம் யார் கிடையாதுன்னா சீர்வரிசை பெறாலோ வெகுமதி பெறாலோ கிடையாது. மொத்தமும் யாருது? நம்மளோடது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. மொத்தமும் நம்மளோடது. தந்தா சோத்திரம், தராட்டாலும் சோத்திரம். யோபு அப்படித்தான் சொல்றாரு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவரிடத்தில் நன்மை பெற்ற நாம் அவரிடத்தில் கொஞ்சம் எதையும் பெறுவோமா? யாரெல்லாம் அப்படி சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. தீமை வந்தாலும் சந்தோஷம்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்? எனக்காக எனக்கு முன்னால் போய் எனக்கு கோணலானதை, ஏன் சம்பந்தமானதை எதெல்லாம் தடுக்கணுமோ அது அவருக்கு தெரியும். அதை எப்போ செய்யணும்னு அவருக்கு, அதாங்க முக்கிய விஷயம். நிறையா நேரம் எப்போ செய்யணும்னு நமக்கு தெரியாதனால நம்ம புலம்பிடுறோம். ஆனால் அவருக்கு தெரியும் அதை எப்போ செய்யணும்னு சொல்லி. அதுக்கு யாரை வச்சு செய்யணும்னு அவருக்கு தெரியும். நம்ம வேலை என்ன? கர்த்தாவே நீர் நல்லவர், உம்மை நான் துதிக்கிறேன். திடீர்னு ஒரு மேட்ரு வித்தியாசமாக காதில் கேள்விப்படுறேன். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், இந்த காரியத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆஃப்டர் ஆல் ஒரு வாஷிங் பவுடரை அறிமுகப்படுத்துறதுக்கு கரை நல்லதுன்னு சொல்கிறான். இதை அழகாக பவுல் சொல்லுகிறார். தன் வாழ்விலே தன்னுடைய பலவீனத்தின் நேரத்தில் அவர் சொல்லுகிறார், எல்லாரும் என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிங்க. அதுக்கு அடுத்தால ஒரு வசனம் இருக்குது, ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை என்னதுன்னு புரியறதுக்கு தான் எனக்கு என்னது வந்துச்சான், இந்த பலவீனமே வந்துச்சான். அப்போ எனக்கு சில பிரச்சனை வந்தால் தான் கர்த்தர் வேகம் எப்படி இருக்குது, வேலை எப்படி இருக்குது, கர்த்தருடைய விதம் எப்படி இருக்குது எல்லாம் எனக்கு தெரியும். அப்போ எனக்காக ஒரு நபரை ஆயத்தம் செய்து வைத்து, ஒரு விஷயத்தை புரிங்க, உங்களை தெரிந்து கொண்டு உங்களை வழி நடத்தும் போதே உங்களுக்கு பாதுகாப்புக்கு
பராமரிப்புக்கு, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்தே தான் பின்னால் என்ன பண்ணிக்கிட்டே வராரு, கூட்டிக்கிட்டே வராரு. திடீர்னு எப்படி எனக்கு இது கிடைச்சிது? அது ஏற்கனவே வந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு வாங்குகிற வாய்ப்பில் இருந்தீங்க, கொடுத்துட்டார். இன்னைக்கு அது கிடைக்கிற நிறைவேறுகிற வாய்ப்புல இருந்தோம், நிறைவேறுகிற சிந்தையில் இருந்தோம், கொடுத்துட்டாரு. அப்போ அவருடைய பிள்ளையாய் நான் இருக்கும்போது எனக்கு உரியதை அவர் செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்படி ஒரு நபரை தெரிந்து கொண்டு ஆண்டவர் செய்தது தான் கோரேஸ் என்ற ராஜா மூலமாக இஸ்ரவேல் ஜனத்துக்கு விடுதலை மாத்திரம் இல்லைங்க, அதான் முக்கியம் பாருங்க. அவங்கள ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லை, அவங்க போய் திரும்ப அந்த தேவாலயத்தில் இன்னும் நல்லா ஜெபம் பண்ணணும்னா அதுக்கு என்ன வேணும்? தேவாலயம் வேணும். அப்போ அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, இந்த எருசலேமுக்கு நேராக ஜன்னல் திறந்தவன் அவனுடைய வைராக்கியம், அதே ஊரில் அந்த சிறையிருப்பின் காலத்தில் இருந்த நெகேமியா, எஸ்தர், அங்கே இருந்ததான அந்த சூழ்நிலையில் இருந்தவர்கள். எஸ்ராவின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இந்த அனுபவத்தில் இந்த ராஜா என்ன பண்ணுறாரு, ஒரு டீமை ரெடி பண்ணுறாரு. இந்த ராஜா ஒரு டீமை ரெடி பண்ணுறாரு. நீங்கள் இந்த சிறையிருப்பு முடிகிற நேரத்துக்கு முன்னால் நீங்கள் போய் என்ன பண்ணிட்டு வந்துருங்க, அந்த ஆலயத்தை போய் என்ன பண்ணிட்டு வந்துருங்க, செப்பனேட் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா இஸ்ரவேல் ஜனம் என்றால் எது முக்கியம்? தேவாலயம் முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் எது முக்கியம்? தேவனுடைய சமூகம் முக்கியம். நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் எது முக்கியம் என்றால் தேவ சமூகம் முக்கியம். கர்த்தருடைய சமூகத்தை விட்டுவிட்டு நம்முடைய விருப்பத்துக்கு செல்வதோ செய்வதோ அல்ல, அது ரொம்ப முக்கியம். ஆகையினாலே இந்த கோரேஸ் ராஜா சொல்றாரு, அந்த ஆலயத்தை திரும்ப புதுப்பிக்கணும். அதுக்கு இந்த நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணிட்டாரு, தேவாலயத்தில் இருந்த தங்கம், வெள்ளி, அங்கிருந்த வைடூரியம், அங்கிருந்ததான எல்லா விதமான கற்கள் எல்லாத்தையும் இவர் என்ன பண்ணிட்டு வந்துட்டாரு, அள்ளிட்டு ஆக்கிரமிப்பு செய்து எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்து எங்க வச்சிருக்காராம், ஒளிப்பிடத்தில் வச்சிருக்கிறாரு. எங்க வச்சிருக்கிறார்னா அந்தகாரத்தில் வைத்திருக்கிறார். அந்தகாரம்னா என்ன அர்த்தம்? ஒரு இருளுக்குள்ள கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. இது யாருக்கும் வெளிச்சமாக தெரியாது. இப்போ உங்களுக்கான சில ஆசீர்வாதங்களையும் எங்கே இருக்கிறது? அந்தகாரத்தில் இருக்கிறது. உங்களுக்கான ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? ஒளிப்பிடத்தில் இருக்கிறது. ஒளிப்பிடம் என்றால் எங்கேயும் பார்க்க முடியாது, தேடி தேடி திரிவோம். சின்ன பிள்ளையில விளையாடுவோம் பாருங்க, ஒளிஞ்சிக்கிறது. ஒரு 10 பேர், ஒரு ஆள் மட்டும் என்ன செய்யணும், தேடணும். இன்றைக்கி நம்ம தேடியே வாழ்க்கையில் தேடிக்கிட்டே இருக்கோம். எதை? அந்த ஒரு மனசில் ஒரு எண்ணம் வந்திருக்கு, இந்த அச்சீவ்மெண்ட் அப்படின்னு. அதுக்காக என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், தேடிக்கிட்டு. அவர் என்ன சொல்கிறாரு, ஒளிப்பிடத்தில் இருக்கிறத நான் உனக்கு என்ன பண்ணித்தரேன். இப்போ அவருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள். நம்ம ஒவ்வொரு இடமா எட்டி எட்டி பார்த்து இங்கே இருக்கா, அங்கே இருக்கா, அங்கே இருக்கா, இங்கே இருக்கான்னு போகிறதுக்கும், அவர் கையை பிடிச்சி நேராக கூப்பிட்டு போய் இந்த இருக்குது பாருன்னு சொல்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. நம்ம முயற்சிக்கும் அவர் முயற்சிக்கும் உள்ள வித்தியாசம் அதாங்க. உலகம் தேடி தேடி ஒவ்வொன்றையாய் சந்தித்த பிறகுதான் அதை அடைய விரும்புகிறது. ஆனால் நாம் ஆராதிக்கும் தேவன், நமக்கும் உலகத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அவர் என் கையை பிடித்து கொண்டு அவர் நேர அழைச்சிட்டு போய் பொக்கிஷம் இருக்கிற இடத்துல விட்டுறாரு. அதுதான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன் சொல்லி அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படியே. அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் அதனால தான் அவனை பார்த்து சொல்கிறாரு, உன் வலது கையை பிடித்து கொண்டு. அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்கிறாரு, இங்கே வா, இந்த ஊருக்குள்ள நிறைய பொக்கிஷம் இருக்கு, புதையல் இருக்கு. என்ன இருக்கு? பொக்கிஷம் இருக்கு, புதையல் இருக்கு. எல்லாம் அந்தகாரத்திலையும் ஒளிப்பிடத்திலும் இருக்கு. இன்ஃபர்மேஷன் யாருக்கும் தெரியாது. ஆனால் நீ பெர்ஷியன் ராஜா, ஆனால் உனக்கு நான் இவன் வச்சிருக்கிற இடத்த எல்லாத்தையும் என்ன செஞ்சு தரேன், காமிச்சு தரேன். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க, காமிச்சு தரேன். ஏன்னா இது அவ்வளோ யாருக்குள்ளது கிடையாதுன்னா, இது அவ்வளோ நேபுகாத் நேச்சருக்குள்ளது கிடையாது. தரி ராஜா வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாம் என் பிள்ளைங்களுக்குள்ளது, இதெல்லாம் என் ஜனத்தோடது, என் எருசலேம் தேவாலயத்தில் இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு வேறொருவன் வைத்திருக்க நான் விடுவதில்லை. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை வேறொருவர் எடுத்துக்கொண்டு தட்டி பறித்து கொண்டு எடுத்துக்கொண்டு போயிருக்கிறதை அங்கேயே வைத்திருக்கிற தேவன் அல்ல, அவர் அதை காண்பித்து உங்களுக்கு கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. ஆனால் அதுக்கு நம்ம ரெடி ஆகணுமே. இப்போ இந்த எஸ்ரா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், எல்லாரையும் ரெடி பண்ணுறாரு. எல்லாம் ரெடி பண்ணுங்க,
எல்லாம் கிளம்புங்க. எதுக்கு? ஒரு டீம் அனுப்புகிறார். இன்னும் விடுதலை ஆகலை, அதுக்கு முன்னாலே ஒரு டீம் அனுப்பி நீங்கள் போய் இந்த ரிலீஸ் ஆகி இவங்கெல்லாம் வந்து அங்கே வரதுக்குள்ளே எது ரெடியாக இருக்கணும்? தேவாலயம் ரெடியாக இருக்கணும். இந்த கோரேஸ் யாருங்க? தானியேல் மாதிரி 3 வேளை ஜெபிக்கிற ஆள்லாம் கிடையாது. நல்லா பாருங்கள், அது ஆள் கிடையாது. ஆனால் இந்த கோரேஸு சிம்பிளாக டீல் பண்ணி கொடுக்குறாரு. காரணம் என்ன? இந்த தேவனை குறித்து அந்த கோரேஸுக்குள்ளே ஒரு வைராக்கியம், ஒரு அறிதல், ஒரு புரிதல் இருந்தபடினாலே இந்த கோரேஸு முழு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து உதவி செய்யணும்னு மனசில் நினச்சதை கர்த்தர் அறிந்தார். உடனே வந்து யார் கையை பிடிக்காரு? யார் கையை பிடிச்சிருக்கணும்? கிடைச்சா பிடிச்சிருந்தா நம்ம கையை தான் பிடிக்கணும். அவர் பாருங்கள், நம்மளை உயர்த்த, நம்மளை மேன்மைப்படுத்த, நம்மளை ஆசீர்வதிக்க இந்த உலகத்தில் யார் கையை வேணாலும் பிடிச்சி அவர் கூட்டிகிட்டு வருவார். அல்லேலூயா. உங்களுக்காக யார் கையை வேணாலும் அவர் பிடிப்பாருங்க. ஆனால் பிடிக்க வைக்கிறது யார்? பிடிக்க வைக்கிறது யார்? நம்மளுடைய கிரியை, நம்முடைய செய்கை, நம்முடைய செயல், நம்முடைய நடத்தை, நம்முடைய நடவடிக்கை. அதுதான் போய் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தீங்க, வா இவருக்கு இதை நீ செஞ்சு கூடியா அப்படின்னு உங்களுக்காக ஒருத்தர் பரிந்து பேசுகிறதுக்கு வந்தால், உங்கள்கிட்ட திமிரா பேசின ஆளோ, எதிர்த்து பேசின ஆளோ, தரமாட்டேன்னு சொன்ன ஆளோ, முடியாதுன்னு சொன்ன ஆள், யாரை வச்சு பேசினா முடியும்னு சொல்ல முடியுமோ அவரை கூட்டு போங்க நிப்பாட்டுவார். அல்லேலூயா. நம்ம போய் கேட்டால் தரமாட்டாங்க, நம்ம போய் கேட்டால் ஏதாவது கோவப்படுவாங்க, நம்ம போய் கேட்டால் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த நபருக்கு, இது ஒரு நபர்னு வச்சுக்குவோம், இவர்கிட்ட போய் நான் பேசுகிறேன், கொஞ்சம் எனக்கு இதை உதவி செய்யுங்க, இந்த இடத்த தாங்க, இல்லை இந்த விஷயத்தை செஞ்சு கொடுங்க, இந்த சூழ்நிலையை அமைச்சு கொடுங்க, இவர்கிட்ட போய் கேட்குறேன். இவர் நான் போன உடனே என்னைய அப்படி கோவப்பட்டு பேசுகிறாருன்னு வச்சுக்குவோம். இப்போ ஆண்டவருக்கு தெரியும் இவர்கிட்ட யாரை கொண்டு விட்டால் இவர் வாயை மூடிட்டு கொடுத்துருவாருங்க. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? இவர் இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஆளை போய் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து எனக்காக பரிந்து பேசும்படி அங்கே செய்வார், காரியம் வாய்க்கும். இப்படியே உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தர் செய்ய போகிறார். இந்த வருஷத்தில் ஆண்டவர் அப்படி தான் செய்து உங்களுக்கு முன்னால் போக விரும்புகிறார். ஆனால் நீங்களும் நானும் சரியாக அவரை நடத்துகிறோமா? யாரை? ஆண்டவரை நம்ம சரியாக நடத்துகிறோமானா, நீங்கள் கையை பிடிச்சி அவருக்கு சொல்லி கொடுக்கல, ஆனால் என் முன்னால் தான் அவர் போகிறாருங்கிறது தான் முக்கியம். அவர் என் முன்னால் இருக்கிறாரா? நான் செய்கிற எல்லாவற்றிற்கும் அவர் முதன்மையாக இருக்கிறாரா? அவர் முன்னத்தியாக இருக்கிறாரா? அவர் என்னோடு கூட இருந்தால் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அல்லேலூயா. இங்கே நான் சொல்ல வருகிற விஷயம் என்ன? இவர்கள் உடனே கிளம்பினார்கள். 21ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நாங்கள் அங்கே அந்த அகாவா நதி அண்டையில் என்ன உபவாசத்தை கூறினேன். ஏன் உபவாசத்தை கூறினீர்கள்? என்னத்துக்கு உபவாசம் அங்கே அப்படின்னா 23ஆம் வசனம் பாருங்க. நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை அவர் என்ன செய்தார்? கேட்டருளினார். யார் என்ன கேட்டருளினார்? 22ஆம் வசனம். வழிக்கு சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படி நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். இவர் ராஜாட்ட கேட்க வெட்கப்பட்டிருந்தாராம். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதும் என்றும் நாங்கள் ராஜாவுக்கு நாங்கள் சுவிசேஷம் சொல்லியிருந்தோம். இப்போ ராஜாவின் மனது இலகி நிற்குது. கர்த்தர் கிரியை செய்து வைத்திருக்கிறார். இப்போ ராஜா என்ன செய்தாராம்? எல்லாவற்றையும் அவர் எங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. 31ஆம் வசனம் பாருங்க. நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். இப்போ ராஜா சொல்லிட்டாருங்க, அனுப்பிட்டாரு. அனுப்புன உடனே போகல. அனுப்பின உடனே அங்கே என்ன செய்யணும்? நம்ம உபவாசம் இருந்து என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபம் அதிகமாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் தினசரி ஜெபத்தை ஆரம்பித்ததே. அதுக்கு காரணம் என்ன? நீங்கள் தவறாமல் கலந்து கொண்டு பாருங்கள். தவறாமல் இந்த ஆன்லைன் ப்ரேயரில் ஆன்லைனில் வைக்கிறோம், வழி இல்லாமல்
சூழ்நிலை எல்லாரும் நேரில் வர முடியாதனால. ஆனால் நீங்கள் தவறாமல் கலந்து கொண்டு பாருங்கள், ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. ஏன் தெரியுமா? ஜெபத்தின் நிமித்தம். எது நிமித்தமாய்? ஜெபத்தின் நிமித்தமாய். காரணம் என்ன? எனக்கு முன்னால் அவர் போகணுன்னா நான் அவர் சமூகத்தில் உட்கார்ந்தே இருந்து ஆகணும். எல்லாரும் வேலை பிஸியில் இருக்கீங்க, ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் போயிடலாம். அதுக்கு தான் நான் உங்களை தூண்டி எடுத்து வா 9 மணிக்கு வந்துடு எல்லாரும். என்னதுக்கு? வந்து 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 உட்காரு. அங்கிட்டு ஆஃப் பண்ணியிருக்க நேரத்தில் என்ன நடக்கும் அது தெரியாது எனக்கு. ஆனால் உட்கார்ந்துருக்கட்டும், சத்தம் கேட்கட்டும், அட்லீஸ்ட் போடுற சத்தமாவது உள்ளே கேட்கும். கொண்டு ஜெபத்தில் கொண்டு என்ன பண்ணிடுவோம்? வச்சிருவோம், நிப்பாட்டிடுவோம். ஏன்னா அவர் முன்னால் போகணும்னா என்கிட்ட என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும். அவர் என் முன்னால் போகணும், எனக்காக எல்லாத்தையும் செய்யணும்னா என்கிட்ட என்ன இருக்கணுங்க? ஜெபம் இருக்கணும். அப்போ அந்த ஜெபத்தை எப்படி செய்கிறது? எல்லாரும் ஒருவருக்கொருவர் தூண்டி, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். நிருபம் முழுசும் எழுதப்பட்டிருக்கிறதுல நிறைய இடத்துல என்ன தான் சொல்லியிருக்கு? இப்படி ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லாரும் கூடும்போது அங்கே ஒருவருக்காக ஒருவர் அட்லீஸ்ட் ஒரு ஸ்தோத்திரமாவது என்ன செய்யப்படுது? சொல்லப்படுது. ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கிற வார்த்தை தனிப்பட்ட ரீதியில் போதகராய் நான் ஜெபித்தாலும் குழுவாக சேர்ந்து எல்லாரும் சேர்ந்திருக்க நேரத்தில் அந்த ஜெபத்தில் ஒரு வார்த்தை உங்கள் குடும்ப பேரை சொல்லி ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம். ஏன் டெய்லி சொல்லணும்? நான் ஏன் சொல்கிறேன் அதன்னா, ஏன்னா ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு என்ன செயல் செய்யணுமோ அதுதான் அது. அல்லேலூயா. அது என்ன? தினமும் கூடி ஜெபிக்கணும். டெக்னாலஜியை பயன்படுத்துறதுனால ஆன்லைனில் ஜெபிக்கிறோம், ஆனால் தினமும் என்ன செய்கிறோம்? கூடி ஜெபிக்கிறோம். அரை மணி நேரமாவது ஜெபிக்கிறோம். இயேசு சொன்னார் 1 மணி நேரமாவது ஜெபிங்கன்னு. நம்ம இப்போ எவ்வளோ நேரம் ஆரம்பிச்சிருக்கோம்? அரை மணி நேரம் ஆரம்பிச்சிருக்கோம். பட் இம்பார்ட்டண்ட் என்ன? கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றணும்னா நம்ம செய்கையும் எப்படி இருக்கணும்? சரியாக இருக்கணும். அல்லேலூயா. இவர்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார்கள். அப்போ உபவாசம் பண்ணி நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு கர்த்தர் முன்பாக செல்லுவார். அல்லேலூயா. ஏன்னா எங்கே 2-3 பேர் ஒருமனப்படுறீங்களோ அங்கே நான் என்ன செய்வேன்? இருப்பேன். இப்போ சபையெல்லாம் சேர்ந்து டெய்லி என்ன செய்யுது? ஒருமனப்படுது. அந்த ஒருமனப்படுறதுல அவர் வந்து இருக்கிறார். அப்போ என் முன்னால் தான் அவர் என்ன செய்வார்? செல்லுவார். அல்லேலூயா. ஒரு நாளும் மிஸ் பண்ணிடக்கூடாது, ஒரு நாளும் என் முன்னால் போகாமல் விட்டுறக்கூடாது. டெய்லி போங்க ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த செயலுக்கு முன்பு இவர்கள் செய்த காரியங்கள் என்ன? நான் அந்த உபவாசம் பண்ணி ஜெபித்து அவர்கள் அங்கே காரியங்களை செயல்படுத்த அவர்கள் சென்றார்கள். நம்முடைய ஜெபம் சரியான ஜெபமாய் இருக்க வேண்டும். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் தாவீது ஒரு ஜெபம் செய்கிறார், ஒரு உபவாசம் இருக்கிறார். நம்முடைய உபவாசம் எப்படிப்பட்ட உபவாசமாக இருக்க வேண்டும்? இதை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். எப்படிப்பட்ட உபவாசமாக இருக்கக்கூடாது என்பதும் முக்கியம். 16ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுவதும் தரையிலே கிடந்தான். யாருக்காக? எந்த பிள்ளைக்காக அப்படின்னா, இந்த பிள்ளை தவறான சாட்சியாய் இருக்கும்படியாய் வந்திருக்கிறது. இந்த பிள்ளைக்காக இவன் என்ன செய்கிறான்? உபவாசம் இருக்கிறான். ஆனால் வசனம் என்ன சொல்லியிருக்குது? அதுக்கு முந்தின வசனங்களில் நீங்கள் 13ஆம் வசனத்திலேருந்து வாசிச்சிங்கன்னா 13, 14, 15 ரிசல்ட்டு சொல்லியாச்சு. ரிசல்ட்டு சொன்ன பிறகு இவனுடைய உபவாச ஜெபம் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்கள். இன்றைக்கி நிறையா பேருக்கு ஆண்டவர் சில விஷயத்தை சொன்ன பிறகும் நம்ம அதிலே நிற்கிறோம். அப்படி செய்யக்கூடாது. அப்பொழுது தாவீது 13ஆம் வசனம், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். நீ சாகலை, ஆனாலும் இந்த காரியத்தினாலே நல்லா கவனிங்க இந்த விஷயம், இந்த வசனத்தை ஒழுங்காக கவனிங்க. கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால். எல்லாரும் கவனிங்க, என்ன சொல்கிறாரு? ஒரு வெளிப்பாடு சொல்கிறாரு, தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு தாவீதை பார்த்து. இவா தாவீதே, நீ பண்ண தப்பை ஒத்துக்கிட்டதாக இருக்கலாம், ஆனால் நீ பண்ண தப்புனால ஒரு பின்விளைவு வந்துருச்சு. அந்த பின்விளைவுனால என்ன நடக்க போகுதுன்னா, கர்த்தருடைய சத்துரு, நம்முடைய சத்துரு ஒன்று இருக்குது, கர்த்தருடைய சத்துரு ஒன்று இருக்குது.
இப்போ கர்த்தருடைய சத்துரு தூஷிக்க நீ என்ன ஆயிட்ட? காரணமாய் இருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். இப்போ தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டாரு, இந்த பிள்ளை தவறான முறையில் பிறந்தபடினால் அது ரிப்போர்ட்டிங்கும் தவறாக இருக்கும், சாட்சி தப்பாக இருக்கும். ஆகையினால நான் இந்த ஒன்றையை காப்பாற்றிட்டேன், உனக்கு சாவு இல்லை, ஆனால் இந்த பிள்ளை கண்டிப்பாக என்ன செஞ்சிடும்? செத்து போயிடும் என்று சொல்லி கர்த்தரே சொல்லிட்டாரு. தெளிவாக ஆண்டவர் பேசிட்டாரு, இது முடியாது, இது நடக்காது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்ன பிறகுதான் இவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. அங்கே அந்த வசனம் தொடர்ந்து, அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார், அது வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது. ஏன்னா இந்த நிலைமைக்கு காரணம் இவர் தான். அந்த நேரத்தில் தான் இவர் என்ன பண்ணிக்கிட்டு கிடக்கிறாரு. தொடர்ந்து வாசிக்கும் போது தான் 16ஆம் வசனம் இப்போ வாசிங்க. அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் ரிசல்ட் சொல்லியாச்சு. என்ன ரிசல்ட்டு? பிள்ளை செத்துரும்னு ரிசல்ட்டு சொல்லியாச்சுங்க. ரிசல்ட்டு சொல்லி இது இருந்துச்சுன்னா சத்துரு என்ன செய்வான்? அந்த வசனம் அழகாக சொல்லியிருக்கு பாருங்க. சத்துரு வந்து தூஷிக்க நீ காரணமாக இருந்திருக்கிற, அதுக்கு ஒரு சாட்சி எவிடன்ஸோடு இருக்குது. அதனால நான் எவிடன்ஸை அழிக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. தாவீது சொல்கிறாரு, இல்லை நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி இதை நான் என்ன பண்ணிடுவேன்? சரி பண்ணிடுவேன். இப்படி ஒரு உபவாசத்தை இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் ரிசல்ட் வந்துருச்சுன்னா அந்த ரிசல்ட்டை ஏற்றுக்கிட்டு அப்படியே போயிடணும். அல்லேலூயா. தானியேலுடைய உபவாசம் வீணான உபவாசம். இப்போ இது ரிசல்ட்டு சொன்ன பிறகு இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. அப்படி செய்து தரையில் முகங்குப்புற கிடந்தான். அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, நீர் செய்கிற இந்த காரியம் என்ன? பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதீர். 21ஆம் வசனம். பிள்ளை மரித்த பின்பு எழுந்திருந்து அசனம் பண்ணுகிறீரே என்றான். அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று ரிசல்ட்டை சொல்லியாச்சு. ரிசல்ட் என்னது? இது சாட்சியாக போயிடும், நாளைக்கு உனக்கு தான் ஆபத்து, நாளைக்கு இது சத்துரு தூஷிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும்னு சொல்லி நான் என்ன பண்ணிடுறேன்? அதை டிஸ்போஸ் பண்ணிடுறேன், காலி பண்ணிடுறேன். உன் தப்பை மன்னிச்சிட்டேன், உன் தப்பில் வந்த சாட்சியை நான் அழிச்சிடுறேன்னு கர்த்தர் தெளிவாக பேசி ஆலோசனை கொடுத்து தீர்க்கதரிசியை வச்சு பேசி முடிச்சிட்டாரு. முடித்த பிறகு தாவீது ஜெபிக்கிறார். இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம அப்படி ஒரு உபவாசம் இருக்கோமான்னு சோதிக்கணும். நம்முடைய உபவாசம் ஒருவேளை ஆண்டவர் எழுதின தீர்ப்புக்கே மாற்றி இருக்குதான்னு பார்க்கணும். ஆண்டவர் ஒரு விஷயத்தை தர முடியாது என்று நம்மள்கிட்ட சொல்லிட்டார்னா தாரும் ஆண்டவரேன்னு என்ன செய்யக்கூடாது? உபவாசம் இருக்கக்கூடாது. முடிஞ்சிச்சு கதை. இப்போ அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. அது மரித்திருக்கிற இப்பொழுது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? அதான் மரிச்சு போயிடும்னு சொல்லியாச்சுலாம், விட்டுற வேண்டிதானே. இன்றைக்கி நிறையா நேரம் நம்ம என்ன செய்கிறோம்? தகாத விதமாய் உபவாசித்து போகிறோம். எஸ்ரா ஜெபித்த உபவாசம் சாங்ஷன் ஆனாலும் அவர்கள் ஜெபித்த உபவாசம் எதற்கென்றால் தேவனுடைய தொடர் வழி நடத்தலுக்காக. அல்லேலூயா. தாவீது உபவாசம் பண்ணினான். அங்கே கர்த்தர் எதிராய் செய்த பாவத்தின் நிமித்தம் வந்த விஷயமானாலும் அந்த இடத்துல அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி நம்மளை ஜெபிக்க வைக்கவில்லை. அவர் சொல்லுகிறார் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தில், நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாயிராதேயுங்கள். உபவாசம்னா எப்படி இருக்கணும்னு அவர் சொல்லி கொடுக்குறார் பாருங்க. முகவாடலாயிராங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உபவாசம் இருக்கும்போது தாடியெல்லாம் வச்சு முகவாடெல்லாம் அப்படியே சோர்வா, என்னங்க உபவாசம் இருக்குங்க, என்னங்க உபவாசம் இருக்கேங்க, என்னங்க உபவாசம் இருக்கேன், இப்படி சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அப்படி நீ சொல்லிட்டேன்னா ரிசல்ட்டே போச்சு, அதில் ஒரு பலன் இல்லை. அப்படி இருப்பது அல்ல. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை, அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபாஸ்டிங்கை மனுஷனுக்கு தெரியவே கூடாது. அல்லேலூயா.
மனுஷனை பிரியப்படுத்தவோ மனுஷனுக்கு தெரியவோ அல்ல, ரகசியமாய் உபவாசம் இருக்க வேண்டும். ஒரு காரியத்திற்கு உபவாசம் இருந்து ஜெபிக்க நீங்கள் ஏவப்படுவீர்கள் என்றால் அதை யாருக்கும் அறிவிக்காமல் நீங்கள் அதை செய்ய வேண்டும். நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு 10 பேருக்கு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதன் பலன் என்ன ஆயிட்டு? அடைந்தாயிற்று. இல்லை, அப்போ கவனிங்க, எனக்கு முன்னால் ஆண்டவர் போய் செய்கிறாரு விஷயங்களை. ஆனால் நான் என்ன செய்யணும்? உபவாசம் பண்ணி ஜெபித்து தேவனுடைய கரம் என்னோடு இருப்பதற்கு எஸ்ரா செய்தது போல நான் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எஸ்ராவும் நெகேமியா அந்த டீம் முழுவதும் செய்தது என்ன? கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய கரம் அவர்களுக்கு வழிநடத்தலுக்கு சரியாக இருக்க வேண்டும் என்று மறுபடி அவர்கள் உபவாசம் இருந்து ஜெபித்து சென்றார்கள். ஹல்லேலூயா. ஆகையினாலே நாமும் இந்த ஆண்டிலே உபவாசம் இருந்து ஜெபித்து, அடிக்கடி ஜெபித்து நம்ம கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அப்படி நாம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய விடுதலை வைத்திருக்கிறார். ஏனென்றால் சில வகை காரியத்திற்கு நம் உபவாசம் இல்லாமல் இருக்க முடியாது. மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது. மார்க் 9:29 சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வகை பிசாசு என்று. நம்முடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் நம்மை விட்டு நீங்கவில்லை, சில சூழ்நிலைகள் நம்மை விட்டு மாறவில்லை. அதை கர்த்தருக்கே தெரியும் பொருட்டு உபவாசம் இருந்து முதல் அனுபவமாக இந்த உபவாசத்தை கர்த்தர் உணர்த்துகிறார். எனக்கு முன்பாக போய் சகலவற்றையும் செவ்வையாக்க போகிற கர்த்தர் நம்மோடு உணர்த்துகிற காரியம், உங்கள் உபவாசம் இரகசியமாய் கர்த்தருக்கும் உங்களுக்குமாய் இருப்பதாக நீங்கள் ஆண்டவரிடத்தில் பொருத்தனை செய்து அவ்விதமாய் ஜெபிக்க பழகுங்கள். ஹல்லேலூயா. சபையிலே பொது உபவாச ஜெபம் வைக்கலாம், சபையிலே நடத்துகிற அந்த பொது உபவாசத்தை சொல்லவில்லை. நீங்கள் தனிப்பட்ட ரீதியிலே நீங்கள் ஆண்டவரோடு ஒவ்வொரு காரியத்திற்கும் ஜெபிக்க பழகுங்கள். அப்படியானால் என்ன அர்த்தம்? சில விண்ணப்பங்கள் எல்லாரிடத்திலும் சொல்லப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா, அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தினுடைய காரியம் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அதை ரகசியமாய் வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் கோரேசை அனுப்புவார். நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லிட்டீங்கன்னா சத்ரு வரைக்கும் தெரிஞ்சிடும் என்னது நம்ம என்ன இருக்கோம்னு, உபவாசம் இருக்கோம்னு. அப்போ சத்ரு என்ன செய்வான்? இந்த உபவாசத்தினால் தான் பாதிக்கப்படாதபடி தன்னை அவன் என்ன செய்து கொள்வான்? பலப்படுத்தி கொள்ளுவான். சத்ரு தன்னை இன்னும் கொஞ்சம் அதிகமான பாதுகாப்பை அவனுக்கு அவன் ஏற்படுத்தி கொள்ளுவான். அப்போ நம்முடைய உபவாச ஜெபம் அவனை போய் என்ன செய்யாது? தாக்காது. நாம் ரகசியமாய் தேவனோடு கூட பொருத்தனை பண்ணி அவரிடத்தில் ஜெபிக்கும்போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் வெளியரங்கமாக என்ன செய்வாராம்? பதில் அளிப்பார். ஹல்லேலூயா. வெளியரங்கமாக எப்படி பதில் அளிப்பார்? யாரை கொண்டு யாரை வச்சு அந்த இடத்துல செய்யணுமோ அவங்கள வச்சு செய்வார். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் இந்த கோரேஸ் ராஜா மூலமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை மீட்க நினைத்தார், அனுப்பினார், செயல்பட ஆரம்பித்தது. இவர்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்து சென்றார்கள். ஹல்லேலூயா. அனுப்பும்போது ராஜாட்ட போய் இவங்க சொல்லலை, நாங்கள் அகாவா நதி அண்டையில் போய் நாங்கள் எல்லாரும் உபவாசம் இருந்துட்டு போகிறோம். இது ராஜாவுக்கு தெரியாது. ஆனால் இவர்கள் அதை செய்தார்கள். காரணம் என்ன? கர்த்தர் எனக்கு முன்பாய் செல்ல வேண்டும். இவருடைய ஜெபமே என்னன்னா, தேவனுடைய கரம் எங்கள்கிட்ட இருக்கணும். அப்போ என் ஆண்டவர் எனக்கு முன்பாக போகணுன்னா என்னிடத்தில் என்ன இருக்க வேண்டும்? அதிகமான ஜெபம் இருக்க வேண்டும். இந்த வருஷத்தில் அதிகமான ஜெபத்தில் எல்லாரும் என்ன செய்யுங்கள்? கவனம் செலுத்துங்கள். உங்களை கட்டாயப்படுத்தி ஜெபிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக சபையில் இப்படி ஒரு ஏற்பாடு செய்திருக்கலாம். அது இல்லாமலும் நீங்கள் இன்னும் ஜெபிக்க உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு முன்பாக போய் எல்லா கோணலானவைகளை அவர் என்ன செய்வார்? செவ்வையாக்குவார். தொடர்ந்து இந்த பகுதிகளில் இருக்கிற விஷயங்களை எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு வருகிற நாட்களில் உதவி செய்வாராக. இந்த நாளில் இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.